கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வசனம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றார். ஆமென். நீ எனக்கு முன்பாக உத்தமனா இரு, நான் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு. ஆபிரகாம் உத்தமனா நடந்தார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, என் முன்னாடி உத்தமனா இரு, என் முன்னாடி உண்மையா இரு, எந்த தப்பும் இல்லாத ஒரு நீதிமானா இருன்னு சொல்றாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்றாரு. சின்ன சின்ன விஷயத்தில் யாரும் தானே பார்க்கல, நம்ம செய்யலாம். யாருக்கும் தெரியாது தானே இது பண்ணலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்துட்டே இருக்கார். ஏசுப்பா உங்களை பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் ஆஃபீஸ்லையாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் படிக்கிற இடத்துலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல யாரும் தான் பார்க்கல, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்கிறீங்கள. இன்னைக்கு ஏசுப்பா சொல்கிறார், என் முன்னாடி உத்தமனாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் ஆசீர்வதிப்பேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லையா? இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் தப்புலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இனி நான் செய்ய மாட்டேன், எனக்கு உதவுங்க. இனி நான் உத்தமமாக நடந்து கொள்வேன், அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை மன்னித்து உங்களை உத்தமமாக நடத்த உதவி பண்ணுவார். ஆமென். உத்தமமாக நடக்க உதவி பண்ணுவார். நம்புறீங்களா? அவர் முன்பாக உத்தமனாக இருங்க. அவர் நிச்சயமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்து உண்மை உள்ளவனை அநேகத்துமே அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார். நிச்சயமாக உங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.